வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்ராக்கோட வைப்ஸ் தட் இஸ் ஸ்மார்ட் ஆடியோ சன்கிளாஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேசிக்லி இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ கிளாஸ் எப்படி இருக்குது, இது ஒர்த்திட்டா, இதோட ப்ரைஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பேக்கேஜ் ஃபாஸ்ட்ராக்னு வந்திருக்கு. ஸோ இது நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் ஃபாஸ்ட்ராக் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். பேக்கேஜ் நல்லா டீசெண்டாக இருக்குது. ஸோ நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ப்ரைஸிங்கும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் ஃபாஸ்ட்ராக் யூவி ப்ரொடெக்ஷன். ஸோ இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2499. இதோட ஆக்சுவல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 3499. ஆல்மோஸ்ட் இப்போ நான் 20% ஆஃபில் வாங்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா எஸ், ஸோ இதுதான் அந்த ஃபாஸ்ட்ராக் வெப்சைட்டு தான். இங்கே பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி 3499. ரைட்னா இப்போ பார்த்தீங்கன்னா 15% ஆகிட்டாங்க. பட் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 20%. ஸோ அதனால தான் இந்த ரேட்டு 2799. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிளாஸஸ் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. பட் இப்போ தான் சரி ஃபாஸ்ட்ராக் இந்தியன் கம்பெனி எப்படி இருக்குது பார்க்கலாம், டெஸ்ட் அவுட் பண்ணலாம். ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்குது, நம்மளே ஓன் யூஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலான்னு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இருக்க இந்த பேக்கேஜை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த பாக்ஸு வந்திருக்கு இப்படி. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது பில்லு. ஓகே, பாக்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ஃபாஸ்ட்ராக். அங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் வர்றது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான், ஸ்பீக்கர்ஸ் பாட்டம் ஃபயரிங் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கனெக்ட் கால்ஸ், நேவிகேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக்கு. ஸோ இதுதான் பார்ட் நம்பரு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த கிளாஸ் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இட்ஸ் போலாரைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்குன்னு ரியல் வேர்ல்டில் தான் தெரியும். ஸோ பில்டின் ஸ்பீக்கர் அண்ட் மைக்கு, அப்புறம் இன்டெகிரேட்டட் ப்ளூடூத் 4.1 அண்ட் ரீசார்ஜபிள் பேட்ரி 220 mAh, அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங். ஸோ இதெல்லாம் தான். ஸோ எம்ஆர்பி இதிலேயே போட்டிருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதில் 3 வேரியண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தட் இஸ் பிளாக்கு, ப்ளூ அண்ட் ப்ளைனு. கேஸ் பயங்கர பெருசாக இருக்குங்க. அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஓகே, ஆக்சுவலி நமக்கு இப்போது வாட் இஸ் தட் லூப்பில் போடுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு. ஸோ ஃபாஸ்ட்ராக் பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேனுவல் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மேனுவல் பார்த்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்இடியும் லைட் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபிசிக்கலாக பார்ப்போம். ஸோ மேனுவலை மடித்து வச்சிடலாம். ஓகே, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒன்று. அண்ட் அஃப்கோர்ஸ் க்ளீனிங் கிளாத், ஃபாஸ்ட்ராக் பிராண்டட். அண்ட் தென் எஸ், மெயின் ஐட்டம் நம்ம கிளாஸு தான். வாவ், செம்மையாக இருக்குங்க. குவாலிட்டி ஐ எம் அமேஸ்ட். செம்மையாக இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபாரின் பிராண்ட் மாதிரியே இருக்குது. குவாலிட்டி எல்லாம், ஃபினிஷ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பேட்சஸ் இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ
நல்லா க்ரிப்பு பண்ணும். ஸோ இதுதான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆக்சுவலி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம இயர் கிட்ட அப்படி இயர் பேக் சைடில் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் தி பவர். அப்புறம் இங்கே ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம்தான், இந்த பக்கம் எதுவுமே இல்லை. வாவ், சீரியஸாகவுங்க குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு போட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆக்சுவலி கண்ணாடி இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சைஸ் தான். ஸோ என் ஃபேஸ் கெட்டப்புக்கு இது கரெக்டாக இருக்குது. சரி வாங்க இதை நம்ம பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். பேட்ரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஆன் பண்ணோடனே எனேபிள்னு வருது. ஸோ ஐ கெஸ் இப்போ கண்டினியூஸாக ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஐ கெஸ் பேரிங் மோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாங்க நம்ம ஃபோனில் இதை பேர் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆகின்னு தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அதான் ப்ளூடூத் ஃபைனில் போனதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட்ராக் வைப்ஸ்னு வருது. ஓகே சூப்பர். ஸோ இப்போ பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது இப்போது வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோவை ப்ளே பண்ணுவோம். ஸோ வால்யூம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஸோ இதில் ஹை வால்யூம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ. ஸோ நான் ஜஸ்ட் இப்போது கண்ணாடியை மாட்டி பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த காது இந்த ஓப்பனிங் முன்னாடி கரெக்டாக வருது. ஓகே, இது ஆடியோ ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இப்போ நம்ம இதில் ஒரு கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால் இது நல்லா இருக்குது. ஸோ அதான் இப்போ நான் ஆக்சுவலி நான் ஜஸ்ட் 1-to-1 தான் அடித்தேன் கஸ்டமர் கேர் இதுக்கு. ஸோ வால்யூம் நல்லா தான் கேட்குது. ஸோ அப்கோர்ஸ் இந்த இதில் நீங்கள் ஓப்பனில் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அவுட் சைட் வால்யூம் மேலே கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். பட் நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லாவே கேட்கும். ஸோ நம்ம இப்போ இது ஒரு டெஸ்ட் கால் பண்ணி பார்ப்போம். சாரி ப்ரோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை இது ஜஸ்ட் நான் ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் நல்லா கேட்குதா? இல்லாட்டி இல்லை கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கா, நார்மலாக இருக்கா? ஐ மீன் சவுண்டிங் லைக் ரொபோட்டிக்கா இப்படி? ஓகே ஃபைன். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனில் நம்ம 2-3 ஆக்ஷன்ஸும் பண்ணலாம். தட் இஸ் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஆக்டிவேஷன் இதை எனேபிள் பண்ணலாம் த்ரூ தி ஃபோன்ஸ். ஆர் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஆடியோ பாஸ் அண்ட் ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறீங்க பாருங்கள். ஸோ நமக்கு ஆடியோ ப்ளே ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதில் சிரி இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஈவன் இட்ஸ் ரெகனைசிங் மை வாய்ஸ். ஸோ எஸ், இட்ஸ் ஒர்த் இட் தாங்க அது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் சேம் டைப் நீங்கள் இதில் இந்த பட்டன் யூஸ் பண்ணி கால்ஸ் இருந்ததுன்னா கால்ஸ் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ட் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஸோ என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் இட் 6 out of 10. ஸோ 6 எதுக்குன்னா
ஏன்னா இதில் ப்ளேபேக் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. ஸோ ஒர்த்லெஸ்னே சொல்லலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கால் குவாலிட்டி அண்ட் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால தான் 6 ரேட்டிங் என்னை பொறுத்தவரைக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, இப்போ ஏதாவது கால் பேசணுன்னா இந்த கண்டென்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஹெல்மெட்குள்ளே கண்டிப்பாக பேசலாம், ஒர்த் இட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் மேனுவலில் போட்டிருக்கபடி பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பைன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் 3 ஹவர்ஸ் பேக்கப் வரும். ஸோ 3 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் கைஸ். ஸோ இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுவேனான்னு டவுட்டு தான். பட் அஃப்கோர்ஸ் இது நான் இப்போது யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மெயின் ரீசன் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது திருப்பி என்னோடய கண்ணாடியோட கலெக்ஷன்ஸுக்கு தான் போகும். ஆல்ரெடி ஐ ஹேவ் லாட் ஆஃப் கிளாஸஸ். ஸோ அதில் இது ஒன்று போகும். டெஃபினட்டாக இது நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் இப்போது லாக்டவுனால் அந்தளவுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ பட் ட்ராவல் பண்ணோம்னா ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக இந்த கிளாஸ் தான் நான் போட்டுப்பேன். ஸோ டெஃபினட்டாக ஒர்த் இட். அஃப்கோர்ஸ் ஆஃபர்ஸ் இருந்தால் நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் திஸ் ஃபாஸ்ட்ராக் வைப். ஓகேங்களா? ஸோ உங்களை கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.